ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், ஒரு துளி கூட உங்களுக்கு மிஞ்சாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர்போலின் வ்ளாக்ஸ். இப்போ தான் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான முறை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்ருக்கேன். அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டீஸ்பூன் கெட்டியான தயிர், புளிக்காத தயிரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லது. ஊற வச்சிடலாம். ஊறுறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். 6 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீயை விடக்கூடாது. வாசனை வரும் வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இதோடு கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சத்தும் கூட. அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சால் நல்லது. இதோடு கூட 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்ட பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் பொடி போட்டு தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மணம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாயை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியையும் இதிலே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஈவனாக கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கறியில் உப்பு போட்டிருக்கோம், வதக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 விசில் எடுத்து வச்சா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வத்த விட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக கஸ்தூரி மேத்தியை நல்லா நசுக்கி அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அதே போல் மட்டனுக்கும் போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். எம்மியான சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர்போலின். பை பாய்.